ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் செஃப் சுரேஷ். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு மிக்ஸ்டு சீ ஃபுட்டு ஃப்ரை ஐட்டம் ஒன்று, கிரேவி ஐட்டம் ஒன்று, கிரில் ஐட்டம் ஒன்று எப்படி ரெடி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் ஸ்குவிட்டை வந்து ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது ஹம்மூரையும் வந்து ஒரு ஃபிங்கர் சைஸோட கொஞ்சம் ஃபில்லே சைஸை வந்து ஒரு ரெண்டாக வெட்டி கட் பண்ணி நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட வந்து ஸ்குவிட்டை வந்து பாயில் பண்ண போகிறோம். ஸ்குவிட்டு பாயில் பண்ணுறது என்ன, ஹாட் வாட்டர் வச்சுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், சால்ட் ஆட் பண்ணிட்டு டைரெக்டாக ஸ்குவிட்டை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ ஸ்குவிட்டுக்கு வந்து ரெடி பண்ணுறோம், பார்த்துங்க அப்படின்னு பார்த்துங்க. உங்களுக்கு எந்த ஃபிஷ் அவைலபிளாக இருக்கோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க. அடுத்தது நம்ம அந்த ஹம்மூருக்கு வந்து மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன், 2 எக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன், கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டேன். அது கூட கொஞ்சம் கரம் மசாலா, குமீன், ஜீரத்தூள், சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஆல்ரெடி நான் இதை ஆட் பண்ணது பிறகு எனக்கு அந்த டைட்டு கண்டாமினேஷன் பத்தலை அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் இல்லைனாலும் பரவாயில்ல, வெறும் எக்கை மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்தால் கூட ஓகே தான். இப்போ நான் நல்லா வெல் மிக்ஸ் பண்ணிட்டேன். பண்ணினதுக்கு பிறகு இந்த இடத்துல வந்து எனக்கு பிரெட் கிரம்ஸ் வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கிறப்போ ரொம்ப ப்ரௌன் கலராக மாறிடும். நான் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வீட்டில் சாதாரணமாக கிடைக்கிற ரவாவை தான் எடுத்துக்கிட்டேன். எல்லார் வீட்லேயுமே உப்புமா செய்கிறதுக்கு ரவா கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? நான் வீட்டில் ரெடி பண்ணுறதுக்கு சிம்பிளான மெத்தடு தான் வந்து சொல்கிறேன். இப்போ நல்லா இதை வந்து மசாலா போட்டு எடுத்தாச்சு. எடுத்தது பிறகு இப்போ கடாயில் வந்து எண்ணெயை வச்சுட்டு இப்போ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸ்லோ டெம்பரேச்சரில் வைக்கணும். ஏன்னா ஹை டெம்பரேச்சரில் வைக்கிறப்போ வந்து மேலே மட்டும் அந்த இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிருக்கும், உள்ளே வந்து வேவாது. அதனால் உங்களோட கேஸ் அடுப்பாக இருந்தால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிங்க. ஃப்ரை பண்ணி இப்போ இந்த ஃபிஷ்ஷை வந்து எடுத்து தனியாக செப்பரேட்டாக வச்சுக்கிட்டேன். இப்போ அது கூட வந்து ஷ்ரிம்ப்ஸு, மிக்ஸ்டு சீ ஃபுட்டுங்கிறப்போ ஷ்ரிம்ப்ஸுக்கு மசாலா ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இது கூட வந்து சால்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் வினிகரு, கொஞ்சோண்டு ஆயில், வெறும் பிளாக் பெப்பர் மட்டும்தான், வேறு எதுவும் நான் ஆட் பண்ணல. ஏன்னா இங்கே இருக்கிற கிளைண்ட் வந்து ஸ்பைஸ் வந்து லைக் பண்ண மாட்டாங்க. அது கூட கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஷ்ரிம்ப்ஸை வந்து எப்படி க்ரில் பண்ணுறேன்னா, கார்லிக் கொஞ்சம் போட்டுட்டு பட்டர் போட்டுட்டு டைரெக்டாகவே ஷ்ரிம்ப்ஸை கொண்டு வந்து இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். ஷ்ரிம்ப்ஸ் வந்து ரொம்ப டைம்லாம் எடுக்காது, ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான் குக்கிங் டைமு. ஏன்னா அதுக்கு மேலே போனால் அது வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும்.